நாங்கள் எல்லாரும் விடிய நித்திரையால் எழும்பேகளை வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு குழப்பம் சில நேரங்களில் வாரது. நான் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன், இந்த லைஃபின் பர்பஸ் என்ன, லைஃபின் மீனிங் என்ன, ஒரு குழப்பமான மனநிலை எங்களை எல்லாருக்கும் பெறும். அப்படி குழப்ப நிலையில் இருக்கிறார்கள் வாசிக்க வேண்டிய புத்தகம் 3 சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் தி எர்த் அண்டு. இந்த புத்தகத்தின் தலைப்புக்கும் இந்த உள்ளுக்கு வாசிக்கைகளையும் வித்தியாசமாக இருக்கும். தலைப்பு ஹாப்பியஸ்ட் மேன் இருக்கும், ஆனால் இந்த புத்தகத்தின் ஒரு முக்காவாசி பகுதி வந்து பெரிய கஷ்டமும் துன்பமான ஒரு வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கும். இந்த புத்தகத்தை வாசிக்கலாம். இன்னொரு புத்தகம் இருக்குது, பேராசிரியர் மோரியுடன் நான் செலவிட்ட செவ்வாய்க்கிழமை என்று. இந்த புத்தகம் தான் எனக்கு பிடிச்ச புத்தகம் என்றா இதைத்தான் சொல்லுவேன். யாருக்கும் கொடுக்கணுமெண்டா இந்த புத்தகத்தை தான் கொடுப்பேன். இந்த புத்தகம் ஒரு ப்ரொஃபஸருக்கும் அவற்றை ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையிலான கலந்துரையாடல், வாழ்க்கையின் பர்பஸ் மீனிங் சம்பந்தமாக கேள்வி பதிலாக இருக்கும். சத்தியான இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த புத்தகம் வாசிக்கலாம். அடுத்த புத்தகம் வந்து இக்கிகாய் என்று சொல்லி ஜப்பான் பீப்புள் வந்து அந்த ஒகினவா என்ற மாநிலத்தில் வாழ்கிறார்கள் எப்படி சந்தோஷமாகவும் நீண்ட கால ஆயுளோடையும் வாழ்றணும் என்றதுக்கு சின்ன சின்ன ஐடியாக்களோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். இந்த 3ஐயும் வாசிக்கலாம். இதை விட இன்னொரு புத்தகம் இருக்கு, த மேன் சர்ச்சிங் ஃபார் மீனிங் அண்டு மேன் சர்ச் ஃபார் மீனிங் அண்டு. இந்த புத்தகமும் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் தி எர்த்தும் மேன் சர்ச் ஃபார் மீனிங்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டும் கவலையாகவும் துன்பமாகவும் தான் இருக்கும். இந்த புத்தகத்தை வந்து ஒரு இன்ஜினியர் எழுதியிருப்பார், அந்த புத்தகம் வந்து ஒரு டாக்டர் எழுதியிருப்பார். அவ்வளோதான் வித்தியாசம்.